ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். இவன் பேரு ஹரி. வேலை செய்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு ஓவியனா மாறி இப்போ ஓவியம் வரைகிறதையே வேலையாக மாற்றிக்கிட்டான். உயரமாக கட்டுமஸ்தா வெள்ளையாக இருக்கிறவன் தான் ஹீரோன்னா இந்த படத்துக்கு இவன் தான் ஹீரோ. இவ பேரு ஜெனி. கூட இருக்கிறது அவளோட மகன் மன்யூ. கணவன் யாருன்னு யாருக்கும் தெரியாது. எந்த விதமான நச்சரிப்பும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறதுக்காக ஏலகிரியில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. நியாயமாக பார்த்தா இந்த படத்துக்கு இவ தான் ஹீரோயின். இவர் பேர் என்னன்னு யாருக்கும் தெரியாது. எல்லாரும் இவரை கேப்டன் கேப்டன்னு கூப்பிடுறதால பேரே கேப்டன் ஆயிடுச்சு. அழகான லவ் ட்ராக் இருக்கிறவங்க தான் ஹீரோன்னா இந்த படத்துக்கு இவர் தான் ஹீரோ. இவங்க தான் கோமதி. ஒரு விதத்தில் இந்த படத்தோட ஹீரோயின் கூட சொல்லலாம். ஏன்னா இன்னும் கல்யாணம் ஆகாமல் இப்போ தான் காதலிக்க ஆரம்பிச்சிருக்கிறதுனால இவங்க தானே ஹீரோயினாக இருக்க முடியும். இவன் பேர் சண்முகம். ஒரு படத்தில் அதிக நேரம் காட்சியில் இருக்கிறவன் தான் ஹீரோன்னா இந்த படத்துக்கு இவன் தான் ஹீரோ. இந்த கதையில் வர்ற ஒரே ஒரு போலீஸ்காரர் இவர் தான், இன்ஸ்பெக்டர் பிரேம்குமார். பைக்கில் போகிறது வர்றது, டீ சாப்பிட்றது, எப்போவாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது, இதுதான் இவரோட வேலை. இவர் பேர் மனோ, நம்ம ஹரியோட ஃப்ரெண்டு. எல்லாருக்கும் டீயில் சர்க்கரையை போட்டு போட்டு கொடுத்து இவருக்கு சர்க்கரை வியாதி வந்துருச்சு. அதை போக்குறதுக்கு தான் காலைல வாக்கிங் போய்கிட்டு இருக்காரு. யோ மூலக்காரையா நீ? மூலக்காரனை ஏமாற்ற முடியாது, முட்டாளை ஏமாற்ற முடியாது. மூளை இருந்து முட்டாளா இருக்கா மாத்தியா, அவனை ஈஸியா ஏமாத்தலாம் அப்படிங்கிற. குரு, இந்த ஊர்ல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. அத முடிச்சுட்டு நான் உனக்கு ஃபோன் பண்றேன். நீ அந்த வேலையை நல்லபடியா முடிச்சு வை. நான் பாத்துக்கிறேன் குரு. வரட்டா? ஓகே. சொல்லுகிறே, நான் தான் ஃபோன்ல சொல்லிட்டேன்ல அவன்கிட்ட. முடிச்சிருக்கிறே, வேலை இருக்குன்னு சொல்லியிருக்கேன்னா வேலையை முடிச்சுட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன். அவரை மீட் பண்ணுவேன். ஓகே ஓகே. நான் பேசுகிறேன். ஒட்டு காசு
மணி துட்டு காசு யோ யோ ஆமா அவனை போய் அடிச்சிட்டு இருக்க அறிவில்ல உனக்கு மணி அடிக்கணுமா உடனே அடிக்கணுமா மணி துட்டு உடனே அடிக்கணும் அடிச்சிட்டியா அடே மாடை மேய விட்ட மர்டர் பண்றேன் என்கிட்டவா யோ என்ன ஊருக்கு புதுசா யார் நீ இந்த பக்கமே உன்னை பார்த்தது இல்ல நான் பழசுதான் நீ தான் புதுசு சொல்லட்டா உன் பேரு ஸ்ரீ ஊர் வந்தவாசி ரியல் எஸ்டேட் புரோக்கரு சென்ட்ரல் மினிஸ்டரை ஏமாற்றி 50 லட்சத்தை ஆட்டையை போட்டு வந்தானே நீ அதுக்காக தான் உன்னை போலீஸ் தேடுது இங்கே வந்து மெக்கானிக் செட்டு வச்சுக்கிட்டு மெக்கானிக்காக வளர்த்துக்கிட்டு இருக்கியா என்னடா இது உனக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம் எனக்கு எப்படி தூக்கிட்டு பார்க்குறியா அதான் சண்முகம் இவ்வளவுதானா இல்ல இன்னும் இருக்கா ஆமா உன்னை பத்தி சொல்லட்டுமா நீ யாரு எதுக்கு இங்க வந்த இப்ப யார் கூட இருக்க உனக்கு இன்னைக்கு என்ன நடக்க போகுது எல்லாம் எனக்கு தெரியும் போயா போ எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு நான் அதை முடிச்சுட்டு வர்றேன் ஏய் நீ முடிச்சிட்டு வா முடிக்காம வா நான் இங்கதான் இருப்பேன் போ ஏய் போயா ஆள பாரு Well done, Mr. Captain. You are a lucky man. இந்த நாள் இனிய நாள் 3 புல்லட் வச்சிருந்தும் சும்மா வீட்டுக்கு திரும்பலாமா? ஆண்களுக்கு வேட்டையாடுறத போல மகிழ்ச்சியான விஷயம் வேற எதுவும் இல்லை. ஆண்கள்னாலே வேட்டை தானே. அட பொண்ணோ பணமோ முயலோ எதுவா இருந்தானே. இதோ வரேன். இதுக்கு வால் இருந்தா கூட சமைச்சிருக்கலாம். ஒரு புல்லட் வேஸ்ட். ச்சே. இந்த புல்லட்டையும் வேஸ்ட் பண்ணிட்டியடா. ஏண்டா டேய் இடியட், இதையும் வேஸ்ட் பண்ணிட்டியடா. அட பாவி, நம்ம குறி வைக்கும் போது முயல் தானே ஓடிச்சு. இவன் எப்படி? ஒரு மனுஷன் தான் வாழ்க்கையில செய்யக்கூடாத வேட்டையே மனித வேட்டை தான். டேய் யாரா நீ? உன்னை இதுவரைக்கும் இந்த ஊர்ல நான் பார்த்ததே இல்லையே. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உங்க வீட்டுல யாராவது இருக்காங்களா? சாகணும்னு ஆசையா இருந்தா தனியா போய் சாக வேண்டியதானடா. ஏன்டா என் புல்லட்ல வந்து இருந்த? ஒருவேளை யாருக்காவது தகவல் சொல்ல வந்திருப்பானோ? ஓ ஓ ஓ பர்சனல். ஓம் பர்சனல் எனக்கு எதுக்கு? நீ லக்கி ஆயிட்டு என்ன அன்லக்கி ஆக்கிட்டியடா. மார்கழி குளிரு பகல்லே பின்னி எடுக்குதாடா. உனக்கு நான் ஒரு உதவி பண்றேன். ரொம்ப நேரமா இப்படியே கிடக்காத. உனக்கு சுகமா கதை கதைன்னு ஒரு இடத்துல மறைச்சு வச்சிடறேன். பொதுமக்களோ போலீஸோ வந்தா நான் மாட்டாம இருக்கணும்ல. கேப்டன்,
என்ன கேப்டன், ஏதாவது பிரச்சனையா? அது மாதிரிலாம் எதுவும் இல்லம்மா. இது ஒரு தவிர்க்க முடியாத விபத்து. ஐயோ, என்னாச்சுமா? கேப்டன் செத்துட்டான். அவசரப்பட்டு எதுவும் முடிவெடுக்க வேண்டாம். ஆமா, இவனை உங்களுக்கு தெரியுமா? எங்கேயும் என்ன பார்த்ததே இல்லையே. அதான் இங்க செத்து கிடக்குறானே. இப்போ என்ன செய்ய போறீங்க? உண்மையை மறைக்க போறேன். போலீஸ்க்கெல்லாம் சொல்லலையா? நீங்க என்ன பார்த்ததையும் நாம இவனை பார்த்ததையும் மறந்துருங்க. இது ஒரு விபத்து தான். நான் முயல் கறிக்கு ஆசைப்பட்டு தான் சுட்டேன். இவன் விழுந்து கிடக்குறான். இது ஒரு மனித தவறு. எனக்காக யாருகிட்டையும் இத பத்தி பேச வேண்டாமே ப்ளீஸ். உங்களுக்கு எது சரின்னு படுதோ அது செய்யுங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எவ்வளோ பார்த்திருப்பீங்க. அது என்னவோ உண்மைதாங்க. அப்படித்தான் கார்கில் வரப்போ. கேப்டன், ரொம்ப பேசுறீங்க. நானா இருந்தா இவ்வளோ நேரத்துக்கு எல்லா வேலையும் முடிச்சிட்டு வந்திருப்பேன். கேப்டன், உங்களுக்கு ஏதாவது செய்யணும் போல இருக்கு. என் வீட்டுக்கு லஞ்சுக்கு வரீங்களா? என் வாழ்க்கையிலேயே பொன்னான நாள் இன்னைக்கு தான். என்ன சரியா புரிஞ்சுக்கிட்ட ஒரே பெண் நீங்க தான். நீங்க என்ன லஞ்சுக்கு கூப்பிட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, ஒரே ஊர்ல இருக்கோம். இன்னைக்கு தான் உங்களை கூப்பிடுறேன். கட்டாயம் வாங்க. வராம இருப்பாடா. நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வர்றேன். சரி, நீங்க கிளம்புங்க. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன், ஏது பண்ண போறேன், ராணுவ ரகசியம். நீங்க கிளம்புங்க. மறக்காம லஞ்சுக்கு வந்துடுங்க. கண்டிப்பா வந்துடுறேன். ஆமா, உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு முயல் கறின்னா ரொம்ப பிடிக்கும். அதே செஞ்சு வைக்கிறேன் உங்களுக்கு. இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு வாங்க. நீங்க போங்க, நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். எங்கடா கூட்டி போறேன்? எங்க பார்த்த? அங்கதான் நான் பார்த்தேன். அச்சோ, இவங்க எங்க வந்தாங்க? நான் தான் இவரை சுட்டேன். சீக்கிரம் வாங்கம்மா. இதோ. ஒரு வழியா செத்து ஒழிஞ்சான். இவனால எவ்வளவு இம்சை, எவ்வளவு சித்திரவதை. உன்னை கொன்னவன் நல்லா இருக்கணும். இனிமேதான் எனக்கு நிம்மதி. ஓஹோ, சாக வேண்டியவனைத்தான் போட்டு தள்ளிட்டமா? சரி சரி. யாருமா இது? உன்னோட எல்லா கேள்விக்கும் இப்ப என்னால பதில் சொல்ல முடியாது. அங்கிள், மண்ணு அவனெல்லாம் தொடாத. ஏமா அங்கிள் எந்திரிக்க? என்ன சொல்லிருக்கேன்? தூங்குறவங்கள எழுப்ப கூடாது. எப்படிமா அங்கிளுக்கு அடிபட்டுச்சு? எப்படியோ ஆயிருக்கும். இங்க பார்த்தத மறந்துடணும். சரிம்மா, நம்ம நேத்திக்கு வந்து பார்க்கலாமா? சரி சரி, நேத்திக்கு வந்து பார்க்கலாம். போலாம். மணி, இந்த அங்கிள் இங்க தூங்கிட்டு இருக்கத, நீ சுட்டத யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னா? அம்மா, இந்த அங்கிள் நம்ம வீட்டுக்கு வரமாட்டார்ல? வரமாட்டேன். இவன் யாரு? பாத்துடா. ஆடா பாவிகளா, ஒரு பணத்தை நிம்மதியா புதைக்கிறதுக்குள்ள இவ்வளவு பிரச்சனையாடா. எல்லாம் செல்போன் பைத்தியமா இருக்கானுங்கடா. சே, அடுத்து யாரும் வர்றதுக்குள்ள வேலையை முடிச்சிருவோம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியில் விரித்தாய். இப்படி ஓட விடுறானுங்களப்பா.
உதைக்க விட மாட்டேன்றானுங்களே. வேட்டைக்கு வந்தனா ஓட்டப்பந்தயத்துக்கு வந்தனானே தெரியலையாப்பா. ஹை அட திருட்டு பயல, செருப்பு திருடத்தான் வந்தியா? ஐயோ, பேசாம டிக்கெட் போட்டிருந்தா கூட கலெக்ஷன் பார்த்துருக்கலாம் போல இருக்கே. ஐயோ, உல்லாச உலகம் எனக்கே சொந்தம். டயடா 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 டயடா. உல்லாச உலகம் எனக்கே சொந்தம். டயடா 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 டயடா. ஹாய் பார்ட்னர், என்ன பண்ணிட்டு இருக்க? வே காமெடியில் வர மாதிரி ஆள் இல்லாத கடையில் யாருக்கு டீ ஆத்துற? எனக்கு ஆத்துற? உனக்கு யாரே ஆத்துறா? எனக்கு ஆத்துற. போட்டுக்குடி போட்டுக்குடி, இல்லைனா டீ போட மறந்துடும்ல. ஏன் சொல்ல மாட்டேன்? எவ்வளவு பரபரப்பா இருந்த கடையை லட்சாதிபதி ஆக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு இடம் கேட்டேன். இப்போ என் கடைக்கே வாடகை கொடுக்க முடியாம தவிக்கிறையா? டீ கடையா இருந்தத இப்படி விற்காத ஓவியத்தையா மாட்டி வச்சு டீ கடைக்கு டீ குடிக்கவும் வரமாட்டேங்கிறான், ஓவியம் வாங்கவும் வரமாட்டேங்கிறான். பார்ட்னர் கவலைப்படாத பார்ட்னர், இந்த ஓவியத்தெல்லாம் விற்கிறோம், லட்சாதிபதி ஆகுறோம். வணக்கம் சார். யோ, ஒரு 10 டீ ஸ்டேஷனுக்கு அனுப்பிவிடு சார். ஏற்கனவே பேலன்ஸ் அதிகமா இருக்கு சார். யோ, இன்னும் கொஞ்சம் நாள்ல ப்ரமோஷன் வந்துடும், கண்டிப்பா காசு தந்துடுறேன், சீக்கிரம் கொடுத்து அனுப்பு. என்ன சார் 10 டீ கேட்குறீங்க? உள்ள கைதிகளுக்கா? இங்க எல்லாம் எவையா கைதி வரான்? எல்லாம் நம்ம ஆளுங்களுக்கு தான். வேலை தான் எதுவும் இல்லை, டீ அது குடிக்கிட்டோம். வரட்டுமா? என்ன ஓவியம், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் சார். என்ன ஏதாவது வியாபாரம் அதா இல்லையா? ஏதோ அப்படியே போயிட்டு இருக்கு சார். சரி சரி, வரட்டுமா? சரி, சீக்கிரம் கொடுத்து அனுப்பு. தெரியுமா, பீஸ் ரேட்டுக்கு வேலை செய்யற போலீஸ்கார். அதனால தானே இப்படி. கவலைப்படாதீங்க பார்ட்னர், இந்த ஊர்லயே ஃபேமஸான கடையை நம்ம கடை ஆக போகுது பாருங்க. இந்த பேச்சு கொண்டு குறைச்சல் இல்லை. இதை பாரு, நான் எதை வேணாலும் தாங்கிப்பேன், ஆனா டீ கடை மனோன்னு இருந்த என் பேரை மாத்தி ஆர்ட்ஸ் கடை மனோன்னு மாத்திட்டியா? அதைத்தான் என்னால தாங்க முடியல. எவனும் பார்க்க கூட மாட்டேயா. ஆனாலும் பாரு, இந்த ஊர்ல உன் அதிர்ஷ்டம், ஒரு பொண்ணு வந்து உன் ஓவியத்தை மணிக்கணக்கில் பாக்குறாயா? அப்படியா? அது மட்டும் இல்ல, வந்து செல்ஃபி வேற எடுத்துக்கிறாயா? அவகிட்ட கலெக்ஷன் போட்டிருந்தேன்னு வச்சுக்க, மாசம் மாசம் வாடகை கொடுத்தலாயா? யார் பார்ட்னர் அது? எதுக்கு இல்ல, ஒரு பொண்ணு என் ஓவியத்தை பத்தி அவ்வளோ ரசனையா கேட்டாலே அதான். அவ பேரு ஜேனி. போங்க, போய் வேலையை பாரு. சரி சரி, டீ போடுங்க டீ போடுங்க. தனியா டீ குடிச்சீங்கன்னா தண்ணி இல்லாம தான் சாவீங்க. போங்க போய். அங்கிட்டு கொத்தனார் வேலைக்கு போனா கூட 600 ரூபா கிடைக்கும். காசு வந்த உடனே வாடகை கட்டுறத பாரு. எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க கோமதி மேடம், டீ வேணுங்களா? ஐயோ, டீ எதுவுமே வேணாம், முயல் கறி வேணும். முயல் கறியா? இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? ஆமா, உங்ககிட்ட கேட்டா கிடைக்கும் சொன்னா. அது என்கிட்ட இல்ல மேடம், நம்ம கேப்டன் கிட்ட சொன்னா அவர் எடுத்துட்டு வருவார். ஐயோ, அவர்கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. ஏன் மேடம்? ஏன்னா இந்த விருந்தே அவருக்கு தான். ஆஹா. சரி சரி, காசை கொடுத்துட்டு போங்க. இந்த கையில கறி, இந்த கையில காசு. பை. பாரு, முதல்ல இத பாரு. என்ன இது? இப்படி இல்லையா, இப்படி.
ஒரு பொண்ணு, ஒரு குழந்தை, ஒரு பறவை. ஆமாடா. இதெல்லாம் தெரியுதா உனக்கு? தெரியுதுடா. சூப்பர்ரா. டேய் எப்படிடா? ஹலோ. சொல்லுப்பா. சாயந்தரம் தான் ரெடி ஆகும். சாயந்தரமா? ஆமா. ஏப்பா நான் என்ன பிரச்சனைக்கு தெரியாமே பேசுற சார். கீழே போய் ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கணும். இப்போ நம்ம மலையில இருக்கோம். வா இங்க வா. என்ன? வேற ஏதாவது வண்டியிலிருந்து எடுத்து இதில் போட முடியுதான் பாரு. உன்னை ஏதாவது கவனிச்சிடுறேன். ரொம்ப மோசமான ஆளா இருப்ப போல. ஓ சார், சாயந்தரம் தான் ரெடி ஆகும். போயிட்டு சாயந்தரம் வாங்க. ஹலோ, கொஞ்சம் காலை மடக்கி வைங்க. உங்களை தான் ப்ரோ. டிஸ்டர்பாக இருக்குல்ல, ஃப்ரேம் செட் ஆக மாட்டேங்குது. என்ன அவன் தூங்கிட்டானா? பிரதர், சொல்ல சொல்ல கேட்கவே மாட்டேங்கிறேன். பிரதர், உங்ககிட்ட தான் பிரதர் நான் சொல்கிறேன். யோ, உங்ககிட்ட தான் ஏன் சொல்லிட்டு இருக்கேன். பகல்லே தண்ணி கிணியை போட்டு வந்துட்டியா என்ன? ஏய், என்னாச்சு உனக்கு? போயிட்டானோ? செத்துட்டான். இங்க வந்து எப்படி செத்தான்? இது கூட வித்தியாசமாக தான் இருக்கும். பாவீங்களா, விட்டா லைவ் டெலிகாஸ்டே பண்ணிடுவீங்க போல இருக்கே. நல்லா இருக்குப்பா, ரொம்ப நல்லா இருக்கு. உங்க வேலை தானா இது? ஐயோ, இது விபத்துப்பா. நான் குறி வச்சது முயலையோ மானையோ தான். இவன் குறுக்க வந்துட்டான். இது யாருக்கு வேணா நடக்கலாம், நாளைக்கு உனக்கு கூட நடக்கலாம். சரி, இதை எப்படி சரி பண்ண போறீங்க? அதைத்தான் நானும் யோசிச்சு எனக்கு தூக்கமே வந்துருச்சுப்பா. உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த ஊர்ல எல்லாருக்கும் பொறுப்பு வந்துருச்சுப்பா. எல்லாரும் வந்தாங்க, பார்த்தாங்க, போயிட்டாங்க. நான் அப்படியெல்லாம் இல்லைங்க. எனக்குன்னு ஒரு சித்தாந்தம் இருக்கு. என்ன யாரும் விலை கொடுத்துலாம் வாங்க முடியாது. என்னப்பா இப்படி சொல்ற? நான் எப்பவும் அப்படிதான் பேசுவேன். ஆனா இப்ப அந்த மூட்ல இல்ல. ஒரு 50,000 கொடுங்க. என்னால அவ்வளவுலாம் தர முடியாதுப்பா. 10,000 ரூபாய் தரேன். 10,000மா? சரி. காலையிலேருந்து யார் யாரெல்லாம் வந்தாங்க சொல்லுங்க. அது நிறைய பேர் வந்து போயிருக்காங்கப்பா. நிறைய பேரா? ஒரு அம்மாவும் பையனும் வந்தாங்க. அவங்களுக்கு இவன் செத்ததுல சந்தோஷம்தான். இன்னொருத்தங்களுக்கும் நான் கொன்னது தெரியும். ஆனாலும் அவங்க என்ன லஞ்சுக்கு கூப்பிட்டுருக்காங்கப்பா. ஓஹோ, அந்த கோமதி ஆண்டி சொன்னது உங்களை தானா? ஆமாப்பா. என்னப்பா என்ன அப்படி பாக்குற? எனக்கு கூச்சமா இருக்குப்பா. கலக்கங்க கேப்டன். நான் சொல்லல, அவங்க தான் என்ன லஞ்சுக்கு கூப்பிட்டாங்கப்பா. ஓகே ஓகே, அங்கேயும் வேட்டதானா? அதுவும் நான் ஆசைப்பட்ட மாதிரி முயல் கறி வருவல்பா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? நீங்க தான் உங்க வாழ்க்கையில வந்த முதல் ஆண்னு. உனக்கு தெரியுமா? அவங்க தான் என் வாழ்க்கையில வந்து லஞ்சுக்கு கூப்பிட்ட முதல் பெண். அழகுன்றது கொண்டாடுறதுக்கு தான், மூடி வைக்கிறதுக்கு இல்ல. அதுக்கு எப்பவுமே வயசு ஒரு தடையா இருக்க கூடாது. உண்மையை சொல்லணும்னா
அழகுன்னா என்னன்னு புரியுற வயசு இதுதான். கேப்டன் உங்களை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு கேப்டன். எனக்கு அந்த தகுதி இருக்குல்ல. சரி விடுங்க. இப்போ என்ன பண்ணலாம் சொல்லுங்க. முதல்ல அவனை மறைக்கணும். ஐயோ யாரோ ஒருத்தன் வரேன் கேப்டன். ஓ இவனா? இவன் ஒரு சரியான செல்போன் பைத்தியம். வருவான், போனத்துல கால் தட்டும், அப்படியே சுத்துவான், போயிருவான் பாரு. பாரு 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 பாரு. சாரி ப்ரோ. போனத்துக்கு சாரி சொல்றான் பாரு. ஐயோ நான் சொல்ல கொடுமடா சாமி. செல்போன் என்னென்ன வேலையெல்லாம் செய்ய வைக்குது பாரு. சரிங்க கேப்டன், நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம். சரிதான். நம்ம வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நீ அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு தகவல் தெரிஞ்சுட்டு வந்த. அதுக்குள்ள என் அழகி கோமதி வீட்டுக்கு போயிட்டு லஞ்சம் முடிச்சிட்டு வந்துடுற. அப்புறம் நாம போறதுக்கு முன்னால இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் விட்டுட்டு போக கூடாது. பாத்து கேப்டன், பாத்து. கேப்டன் அந்த பக்கம் முடிங்க. சரிங்க கேப்டன். தூங்க தூங்க, நல்லா தூங்க. விட்டுருங்க கேப்டன். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும், ஒரே வானிலே ஒரே மண்ணிலே. கேப்டன், கேப்டன் இங்க வாங்க. சார் கொஞ்சம் இங்க வாங்க கேப்டன். சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். வாங்க கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். காலையில எதுவும் துப்பாக்கி சத்தம் கேட்டுச்சு? ஐயோ எனக்கு ஒன்றும் தெரியல சார். ஒன்றும் கேட்கலையே சார். நாட்டு துப்பாக்கி சத்தம் மாதிரி தான் கேட்டுச்சு. இல்லை சார், கார்கில் வார்ல ஒரு பாம்பு பிளாஸ்ட்ல காது ஜவ்வு மொத்தமா கிழிஞ்சு போச்சு சார். இப்போ இது மட்டும் நல்லா கேக்குதா? சரி சரி, உங்களுக்கு அதை பத்தி தகவல் தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்க. நிச்சயமா. சரிங்க சார், அப்ப நான் கிளம்பட்டுமா சார்? போங்க. ஹாய் ஜெனி, எப்படி இருக்கீங்க? நீங்க அந்த ஓவியர் ஹரி தானே? ஓ அவ்வளோ ஃபேமஸ் ஆயிட்டேனா நானு? டீ கடையில் ஓவியம் வைக்கிற ஒரே ஆள் நீங்க தானே? நீங்க கூட இஞ்சி டீ போறதுல ரொம்ப ஃபேமஸ்னு கேள்விப்பட்டேன். இப்ப என்ன உங்களுக்கு இஞ்சி டீ வேணும் அவ்வளவுதானே? வாங்க. உட்காருங்க. தேங்க்ஸ். இந்த ட்ரெஸ்ல உங்களை வரைஞ்சா ரொம்ப அழகா இருப்பீங்க. குட் கலர் சென்ஸ். தேங்க்ஸ். ட்ரெஸ் இல்லாம வரைஞ்சா கூட அழகா தான் இருப்பீங்க. ஹலோ. இல்லைங்க அந்த மாதிரி இல்லை. நான் சொல்ல வந்தது இந்த சுடிதார் சாரி அந்த அர்த்தத்துல சொன்னேன் நான். நீங்க ஃபாலோ பண்றது பேலியோ டயட்டா? அப்படிலாம் இல்லையே, ஜஸ்ட் வாக்கிங் மட்டும்தான். ஓ அதுக்காகத்தான் ஃபாரஸ்ட்ல எல்லாம் நடக்கிறீங்க போல. ஃபாரஸ்டா? ஆமா, இன்னைக்கு காலையில கூட ஃபாரஸ்ட்ல ஒருத்தன் செத்து கிடந்ததா சொன்னாங்க. நீங்க வாக்கிங் போகும்போது எதுவும் பாத்தீங்க? ஆமாங்க, அது என் ஹஸ்பண்ட் சண்முகம். என்னங்க இவ்வளோ கேஷுவலா சொல்றீங்க? ஆமாங்க, அது ஒரு பெரிய கதை. எல்லார்கிட்டையும் அதை பத்தி சொல்லி சொல்லி அழுது புலம்பியாச்சு. அதை யாரும் நம்பல. சொல்லுங்க, நான் நம்புறேன். ஏங்க சொல்லுங்க. ஆக்சுவலா சந்தோஷம் நானும் தான் லவ் பண்ணோம். சந்தோஷமாகவும் இருந்தோம். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கோயிலுக்கு போகலான்னு போனோம். போகிற வழியில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் சந்தோஷ் அந்த ஸ்பாட்லேயே இருந்துட்டாரு. அப்போ அங்கே செத்து கிடக்கிறது? அது சந்தோஷ் தம்பி சண்முகம் என்னை சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ப வச்சு துரோகம் பண்ணிட்டான். திடீர்னு வருவான், திடீர்னு காணாமல் போயிடுவான். அது மாதிரி தான் இன்னைக்கு மார்னிங்கும் வந்தான். ஏய் ஏய் இப்போ எதுக்கு நீங்க வந்த? எதுக்கு வந்த? உனக்கு ஞாபகம் அது ஜாஸ்தி இல்லை, அதான் ஞாபகப்படுத்தி போல வந்திருக்க முன்னாடி. ஏய் சி, மரியாதை இங்கேருந்து வெளியே போயிட்டு சொல்லிட்டேன். நான் ஏதோ செத்துட்டதான் ஊரெல்லாம் சொல்லியிருக்க போல. வீடெல்லாம் நல்லா பெருசாக தான் கட்டி வச்சிருக்க.
வேற மாதிரி தான் வாழ்ற போல. தொட்ட உடனே கூசுதோ. இரு 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 நான் காட்டு. ஊரெல்லாம் போய் நான் தான் அவன் புருஷன் சொல்லுவேன். பாக்குறியா பாக்குறியா? இவன் 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 அண்ணம்மை தானே? அண்ணம்மை தான். அண்ணம்மை தான். என்ன அவன் அடிச்சதுனால திருப்பி நானும் ஹேர் ட்ரையரால அடிச்சேன். தலையில பலமா அடிபட்டதுனால ஏதோ உளறிட்டு இருந்தான். நான் கண்டுக்கல. மணியை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டேன். மறுபடியும் வெளியே வந்து பார்த்தேன். அவனை ஆளை காணோம். வழக்கம் போல போயிட்டான்னு பார்த்தேன். பார்த்தா காட்டுக்குள்ள செத்து கிடக்குறான். ஓ ஐம் சாரிங்க. இப்போ என்ன பண்ணலாம்? இந்த விஷயத்தில் நான் ஏதாவது அது செய்யணும்னா ஹே மன்யு, உனக்காக இந்தா இரு இரு நானே போட்டு விடுறேன். தேங்க்யூ அங்கிள். ஓகே பாய். பேசாம எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன். சொல்லுங்க பண்றேன். அவனை ஒரு 300 அடி ஆழமான குழியில அப்படியே புதைச்சிடுறீங்களா? அப்ப நான் முடிச்சிட்டு வந்து டீ சாப்பிட்றேன். ஆன்ட்டி, கோமதி ஆன்ட்டி, எங்க இருக்கீங்க? எங்க இருக்கு? அம்மா முயல் கறி கொடுக்க சொன்னாங்க. பேகுக்குள்ள வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் ஆண்டிக்கு. வா வா திறக்கலாம். நீ தர. வாவ், முயல் கறியா? ஓ இந்தாங்க முயல் கறி சூப்பரா இருக்கும். வெரி நைஸ். இந்த உனக்கு சாக்லேட். சாக்லேட். தேங்க்யூ ஆன்ட்டி. இப்ப திரும்புங்க, நான் முதுகுல மாட்டி விடுறேன். பத்திரமா வீட்டுக்கு போயிடணும். ஓகே மன்யு, பாய். See you. பாய் பாய். வாங்க கேப்டன். தினமும் இந்த ரோடு வழியா தான் நான் போவேன் வருவேன். போகும்போது உங்களை பார்த்துக்கிட்டே தான் போவேன். உள்ள வந்து உங்ககிட்ட ஏதாவது பேசணும்னு நினைப்பேன். நீங்க பாட்டுக்கு ஏதாவது பரபரப்பா ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அம்மா கேப்டன், நான் கூட ஜன்னல் மூலமா உங்களை தினம் பார்ப்பேன். நீங்க வர மாட்டீங்களான்னு நினைப்பேன். ஆனா நீங்க வரவே மாட்டீங்க. நாம 2 பேரும் ஒரே மாதிரி திங்க் பண்ணிருக்கோம் இல்ல? நீங்க உள்ள போங்க. இனிமே உங்க வழிதான் என் வழியும். உட்காருங்க. Thank you dear. வாவ், கம்பு பிரியாணி, சோள பணியாரம், வரகு ரைஸ், வாவ் முயல் கறி ஃப்ரை, வாவ் முடக்கத்தாங்கீரை. ஆமா, அருமை அருமை. கேப்டன், இந்த ஃபுட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? எதுலயுமே ஆயில் இல்ல, மசாலா இல்ல, உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே நேச்சுரல் தான். இஸ் இட்? அதுல இந்த முடக்கத்தான் கீரை இருக்குல்ல, ரொம்ப ஸ்பெஷல். அத பறிக்கிறதுக்கு தான் காட்டுக்கு வந்த. நீங்க அப்பதான் அவனை சுட்டு கொன்னுட்டு பாடிய மறைக்க ட்ரை பண்ணீங்க. வாவ், செம்ம. ஓ, உங்களுக்கு பிடிக்குமா? எங்க அப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். சாகறதுக்கு முன்னாடி இததான் கடைசியா சாப்பிட்டாரு. அவர் எப்படி இறந்தாரு? இந்த முடக்கத்தான் கீரைய முழுங்குறப்பதான் செத்துட்டாரு. நீங்க லஞ்சுக்கு வரதா சொன்ன, ஜெனி கொடுத்து விட்டுச்சு. இது கூட
காலையில நீங்க சுட்ட முயல் தான். ஆமா ஆமா, நான் தானே சுட்டேன். நைஸ் நைஸ், வெரி நைஸ். கேப்டன், நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. சரி கேப்டன், காட்டுல அவனை என்னதான் பண்ணீங்க? அவனை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் மண்ணுக்கு கீழே போயிடுவான். இன்னும் எதுவுமே பண்ணலையா? கேப்டன், பேசிக்கிட்டே இருக்கீங்க, கிளம்ப மாட்டீங்களா? போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. சீக்கிரம் நீங்க போங்க. சாப்பிட்டு தான் போயிடுறேனே. நீங்க முடிச்சிட்டு வந்து சாப்பிடலாமே. சரி சரி, நீங்க சொன்னா சரி. பாய். கேப்டன், இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு நல்ல இடமா பார்த்து அவனை புதைச்சிடுவோம். அதோட மேட்டர் முடிஞ்சிடும். அந்த கோமதி ஆண்டி வீட்டுக்கு போனீங்களே, என்னாச்சு? முயல் கறியை சாப்பிட விடலப்பா. முதல்ல அவனை போய் புதைச்சிட்டு வா, அப்புறம் வந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டாப்பா. பத்திரமா தான் இருக்கான் கேப்டன். அவனுக்கு என்ன, அவன் நிம்மதியா தான் பார்க்கான். நம்மளை தான் நிம்மதி இல்லாம பண்ணிட்டான். சீக்கிரம் வாங்க, குழியை தோண்டி புதைச்சிடலாம், இல்லைன்னா லேட் ஆகிட போகுது. வாங்க போவோம். போலாம் போலாம். எல்லா பக்கமும் ஒரே பாறையா தானப்பா இருக்கு. இங்க எல்லாம் தோன்றது அவ்வளவு ஈஸி இல்லப்பா. கேப்டன், இந்த இடம் ஓகே தானே? இருப்பா இருப்பா, கொஞ்சம் யோசிக்கணும். அது இது கிழக்கு, இது மேற்கு. இது வேணாம்ப்பா, இந்த இடம் வேணாம்ப்பா. அவனால பல இம்சையை நான் அனுபவிச்சிருந்தாலும் அந்த அழகி எனக்கு கிடைச்சதும் இவனால தான்ப்பா. போனா போது அவனை புதைக்கிற இடம் கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கட்டுமே. இதுல வாஸ்து வேறையா? வாங்க வேற இடம் பார்க்கலாம். வா தேடலாம். இந்த இடம் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் கேப்டன். வடக்க பார்த்து தலை இருக்கிற மாதிரி போச்சிடலாம். சரிங்களா கேப்டன்? அப்பதான் காலையில சூரிய ஒளி அவன் மேல படும், நைட்லயும் மூன் லைட் அவன் மேல படும், நல்லா குளு குளுன்னு இருக்கும். சூப்பர்ப்பா. ஆனா இந்த இடம் இப்ப என்ன பாதுகாப்பா இருக்குமாப்பா? இதுக்கு மேல என்ன கேப்டன் பாதுகாப்பு வேணும்? அப்ப சரி. டேய் சண்முகம், அதிர்ஷ்டக்காரன்டா நீ. உன்னை புதைக்கிறதுக்கு செம்ம கெத்தான இடம் ஒண்ணு கிடைச்சிருக்குடா. சரி சரி வாங்க கேப்டன், தோண்டலாம். என்ன கேப்டன் சோர்ந்துட்டீங்க? டயர்ட் ஆயிடுச்சா? என்ன சாதாரண ஆள் நினைச்சியா? நான் மிலிட்டரியில இருந்தப்போ கல்லை உடைச்சிருக்கேன், பெரிய பெரிய பாறைகளை வெடிக்க வச்சிருக்கேன். இப்ப வயசாயிருச்சுல்ல, அதை நீங்க வேட்டைக்கு வரதுக்கு முன்னாடி வச்சிருக்கணும். எப்பா போலீஸ் வருதுப்பா. கூல் கூல், நான் பாத்துக்கிறேன். சின்னதா ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரி தான், நான் சொல்றதுக்கு மட்டும் தலையாட்டுங்க. சரியா? சரிப்பா சரிப்பா. போலீஸ் போயிடுச்சுப்பா. அவ்வளவுதான். நான் மட்டும் ஓவியம் வரைய வரலன்னு வைங்க, உங்களை யாரும் காப்பாத்திருக்க முடியாது. ரொம்ப தேங்க்ஸ்பா.
சண்முகம் உனக்கு அரண்மனை ரெடிடா. ஐயோ அப்பா என்னால முடியலப்பா. நீ அந்த பக்கமா எழுத்துட்டு வாடா. நான் பார்த்து அப்படி எழுத்துட்டு போ. முடியலப்பா. என்ன கேப்டன் சொல்லுப்பா. கடைசி வீட்டை ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? என்னதான் சொல்றது? டாய் சண்முகம், இனிமே உன் மூஞ்சில நான் முழிக்க மாட்டேன், நான் மூஞ்சில நீ முழிக்க கூடாது. வாப்பா கொஞ்சம் உட்காந்துருப்பா. அப்பா அப்பா கேப்டன் இனி வேட்டையாடுறதா இருந்தா சின்ன உடம்ப பார்த்து வேட்டையாடுங்க கேப்டன். என்னடா அப்படி சொல்லிட்ட? நாங்க வேட்டை பரம்பரைடா, வேட்டைக்குன்னே பிறந்தவங்க. ஒண்ணு தெரியுமா உனக்கு? நான் சுட்டதுல முயல் ஒண்ணு செத்துருக்கு. இருங்க ஏன் இவ்வளோ சத்தமா பேசுறீங்க? எனக்கு தெரியும். நான் ஜெனி வீட்டுக்கு போன நேரத்தில் அங்கே மன்னியும் எனக்கு சொன்னான். அப்புறம் என்ன? அப்புறம் உங்க லவ் எப்படி போயிட்டு இருக்கு? லவ்வா? எல்லாம் தெரியும் கேப்டன் எனக்கு. நீங்க ரொம்ப லக்கி. கோமதி ஆண்டிய நல்லா பாத்துக்கங்க. இந்த வயசுல போய் லவ் பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு சும்மா மனசு ஆறுதலுக்கு தான். ஒரு கம்பானியன் மாதிரிப்பா. சரி, ஜெனி என்னப்பா சொன்னா? ஒரு புல்லட் மூலமா ஜெனிக்கு ஒரு பெரிய மன நிம்மதியை நான் கொடுத்துருக்கேன். ஒரு புல்லட் சண்முகத்துக்கு, ஒரு புல்லட் போர்டுக்கு, ஒரு புல்லட் வாட்டர் பாட்டிலுக்கு. ஆமா, அப்புறம் 4வது புல்லட் முயலுக்கு. 4வது தானே? இல்லையே, 1 2 3. ஐயோ, என்கிட்ட இருந்ததே 3 புல்லட் தான். 3 புல்லட்? ஆமா, நான் 3 தடவை தானே சுட்டேன். அப்போ முயலை நான் சுட்டேன்னா சண்முகத்தை எப்படி நான் சுட்டிருக்க முடியும்? எப்பா, நான் சண்முகத்தை கொலை செய்யலப்பா. நீ என்னப்பா நீ? வாப்பா தோண்டி எடுத்துடலாம். என்ன கொலைறீங்க? சீக்கிரம் வாப்பா, தோண்டி எடுக்கலாம். தயவு செஞ்சு சீக்கிரம் வாப்பா. என்ன பண்றீங்க? வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா. யோ பாயா, ஏப்பா தனி ஆளா கஷ்டப்படுறேன்ல, கூட வந்து உதவி பண்ண கூடாதா? கொலகாரனா இருந்தப்ப உதவி பண்ண, இப்போ நான் நிரபராதி சொல்றேன், எனக்கு உதவி பண்ண மாட்டியா? பாப்பா. கேப்டன், நீங்க தான் அவனை கொல்லல இல்ல? திரும்பவும் எதுக்காக தோண்டிக்கிட்டு இருக்கீங்க? இல்லப்பா இல்லப்பா, புதைச்சதாவே இருக்கட்டுமே. அப்படி எல்லாம் விட முடியாதுப்பா. செக்யூரிட்டி ட்ரெஸ்ஸை பார்த்தாலே பயப்படுறேன்ப்பா. இப்பதான் நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். இல்லைனா நான் ஒருத்தனை கொன்னுட்டேங்கிற நினைப்பு என்ன கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கை முழுக்க தொடர ஆரம்பிச்சிருப்பா. சரி, டென்ஷன் ஆகாதீங்க, நானும் வரேன் இருங்க. கேப்டன், இவன் தலையில் இருக்க காயம் குண்டடிப்பட்ட மாதிரி தெரியல கேப்டன். ஏன்பா, நான் தான் சொன்னேன்லப்பா நான் நிரபராதின்னு. நீ தான் நம்பவே இல்லை. கேப்டன், ஏதோ ஒரு பொருளை வச்சு அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா சொல்ற? அதனால தான் செத்து போயிருக்கான். அப்படின்னா இதை யாரு பண்ணியிருப்பாங்க? உனக்கு என்னப்பா தோணுது? நம்ம ஒரு மர்டர் மேட்டரில் சிக்கிக்கிட்டோன்னு தோணுது எனக்கு. ஆடா நீ வேற, நேரம் கட்ட நேரத்தில் காமெடி பண்ணிட்டு. யாருப்பா பண்ணியிருப்பா? யார் பண்ணிருப்பா? ஏன்பா, நான் உன்னை கேட்டா நீ என்ன கேட்கறியா? எனக்கு ஜெனி மேலதான்ப்பா சந்தேகம். சேச்சா, அந்த மாதிரிலாம் இருக்காது கேப்டன். ஜெனி இங்க வந்து செத்து கிடந்த சண்முகத்தை தான் பார்த்துருக்கா. ஜெனி கோவத்துல தலையில அடிச்சது உண்மைதான், அடிச்சது வீட்டுல. ஆனா இங்க எப்படி வந்து சாவான்? ஏன்பா, காஷ்மீர்ல தலையில அடி வாங்கிட்டு வந்து கன்னியாகுமரியில் செத்தவன்லாம் இருக்கான்ப்பா. கேப்டன், எனக்கு கோமதி ஆண்டி மேல தான் சந்தேகமா இருக்கு. நீ ஆர்டிஸ்ட்ங்கிறதால கற்பனை ஜாஸ்திப்பா. ரொம்ப ஃபீல் பண்றப்பா நீ. கோமதியை போய் வேகமா நடக்கிறதுக்கே வெக்கப்படுறவங்க, அவங்கள போய் கொலை அது இதுன்னு.
அவங்க என்கிட்ட வந்து கேப்டன் என்னாச்சு கேப்டன், என்ன செய்ய போறீங்க கேப்டன் அப்படி எதுவும் தெரியாம எவ்வளவு இன்னசென்ட்டா கேட்டாங்க தெரியுமா. அவங்கள போய் பாப்பா. சரி, இப்போ என்னதான் பண்ணலாம்? எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியலப்பா. ஆனா நான் கொலைகாரன் இல்லப்பா. அப்பா அந்த நிம்மதி போதும்பா. தெரிஞ்சோ தெரியாமலோ அவன் உடம்ப தொட்டு தூக்கி அதை திரும்ப எடுத்து நிறைய கொலைப்படி பண்ணிட்டோம். இப்ப நம்ம 2 பேரோட கைரேகை தான் உடம்புல இருக்கும். நம்ம அவனை கொலை பண்ணலைனாலும் வாருங்கள் வாருங்கள், உங்கள் காலடி பட்டதால் இந்த எளியவனின் வீடு பெருமை அடைகிறது. வாங்க. உட்காருங்க. ரொம்ப அதிசயமா இருக்கு. பழகுன கொஞ்ச நேரத்திலேயே இவ்வளவு க்ளோஸ் ஆயிட்டமே. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாக நடக்கும். நான் ஒருத்தரை பார்த்த உடனே அவங்க கேரக்டர் சொல்லிடுவேன். உங்களை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சி போச்சு. அதனால தான் என்னை லஞ்சுக்கு கூப்பிட்டீங்களா? தேங்க்ஸ். அவசரப்பட்டு தேங்க்ஸ் எல்லாம் எதுவுமே சொல்ல வேண்டாம். எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு சுயநலம் இருக்கு, மரியாதை இருக்கு, ஒரு நன்றி கடன் இருக்கு. உண்மையிலேயே நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். எதுக்குன்னா நான் கொன்னவனை நீங்க புதைச்சி என்னை இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாத்திருக்கீங்க. என்னை மன்னிச்சிருங்க கேப்டன். என்னங்க சொல்றீங்க? அவனை நீங்க கொன்னீங்களா? நான் நினைச்சேங்க. நான் புதைக்கும் போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் அவனை கொல்லலன்னு. ஏன்னா அவன் துப்பாக்கியால சுடப்பட்டு சாவல, யாரோ கட்டையால பலமா அடிச்சிருக்காங்க. ஆனா நீங்க கொண்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கலங்க. ஏங்க அவனை கொன்னீங்க? நான் காட்டுல அந்த மொட்டைய என் கையை பிடிச்சி இழுத்து ரவுடித்தனம் பண்ணான். அப்போ சும்மாவா இருக்க முடியும்? என்னை காப்பாத்திக்கிறதுக்கு அங்க கிடந்த பாட்டிலை எடுத்து அவன் மண்டையில ஒரே போடு போட்டேன். அவன் செத்துட்டான். உங்களுக்கு தெரியுமா, செத்தவன் ஜெனியோட புருஷன். ஜெனியோட புருஷனா? அந்த சின்ன பொண்ணுக்கு நான் இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டேனா? கேப்டன்,
நான் போலீஸ்ல சரண்டர் ஆக போறேன். என்னது போலீஸ்லயா? என்னங்க அந்த மாதிரி பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. இப்போ நான் ஜெனி ஹரி எல்லாரும் இப்போ எப்படி மறந்துட்டோமோ நீங்களும் மறந்துருங்களேன் ப்ளீஸ். என்னால் அப்படி செய்ய முடியாது கேப்டன். எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு. கடவுளுக்கு பயப்படுறவனா. ஏங்க இப்பதானே நம்ம 2 பேருடைய வாழ்க்கையில கொஞ்சம் மகிழ்ச்சியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. சொன்னா கேளுங்க. சாரி கேப்டன். நான் போய் அந்த பணத்தை தோண்டி எடுத்துட்டு போலீஸ்ல சரண்டர் ஆக போறேன். ஐயோ நான் ஏன் சொல்றேன்னே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. இன்னைக்கு தான் மீட் பண்ணோம், இப்பதான் லஞ்ச் எல்லாம் செஞ்சு கொடுத்தீங்க, அதுக்குள்ள பிரியணும்னா எப்படி? நான் சொல்றத கேளுங்க. கேட்க மாட்டேன். நான் பிடிவாதக்காரி. என்ன மாத்த முடியாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தா என் கூட வாங்க, இல்லைன்னா விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். ஐயோ நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேங்க. நான் தான் அப்பவே சொல்லிட்டேனே, உங்க வழிதான் என் வழின்னு. போங்க வர்றேன். ரொம்ப தேங்க்ஸ் கேப்டன். ஓ இந்த பக்கம் வேற ஒரு பாதை இருக்கா? பாத்து பாத்து. தோன்றதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. நான் தோண்டுறேன், நீங்க வாங்க, கை கொடுங்க. மெதுவா மெதுவா. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. நீங்க வாங்கோ கேப்டன். வந்துகிட்டு தானே இருக்கேன். ஏங்க ஏதாவது ஹெல்ப் வேணுமா உங்களுக்கு? வேணா கேப்டன், நான் பாத்துக்கிறேன். இவ்வளவு திறமையா குழி தோண்டுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் காலையிலே கூப்பிட்டுருப்பேன். சும்மா இருங்க கேப்டன். ஏப்பா சண்முகம் நல்லா இருப்பா. வாங்க கேப்டன், நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆயிடுறேன். அம்மா நாம போக வேண்டிய இடம் ஜெனி வீடு. நீ வாமா, சண்முகம் பத்திரமா படுத்திருப்பான். ஏங்க இதெல்லாம் தேவையாங்க உங்களுக்கு? பார்த்து மண்ணியும் இப்பெல்லாம் ரொம்ப நல்லா தூங்குறான். நைட்டும் தூங்குறான், பகல்லையும் தூங்குறான். தூங்கட்டுமே, இந்த வயசுல தூங்குறதா நல்லது. பெரிய பையனாயிட்டா காலம் முழுக்க முழிச்சிட்டே இருக்கணும். அப்புறம் ஜெனி, உங்க வீடு பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்ஸ். சந்தோஷோட இன்சூரன்ஸும் கொஞ்சம் பிஎஃப் பணமும் வந்தது, அதில் கட்டின வீடு தான் இது. ஆமா, உங்களுக்கு சுகர் எவ்வளோ போடணும்? உங்களுக்கு பிடிச்ச அளவு போடுங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் ஒரே ஒரு விஷயம்தான் என்னை ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டே இருக்கு. என்ன என்ன அந்த விஷயம்? இல்லை, அந்த சண்முக விஷயம்தான். அவனை பற்றி இன்னும் ஏன் கவலைப்படுறீங்க? அவனை தான் குழி தோண்டி புதைச்சாச்சே. இந்நேரம் மண்ணோட மண்ணா போயிருப்பாங்க அவன். ஜெனி ஜெனி ஜெனி. வரேன். ஹாய், வாங்க. கேப்டன், என்ன நடந்துச்சு கேப்டன்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீங்க இருங்கோ, நான் சொல்றேன். ஏங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. சண்முகத்தை நான் தான் கொன்னேன். காட்டில் தனியாக போகிறப்ப கையை பிடிச்சி எடுத்து ரவுடித்தனம் பண்ணான். பாட்டில் எடுத்து ஒரே அடி தலையில் அடிச்சிட்டேன். ஓ, அதை நீங்கள் தான் பண்ணீங்களா? அந்த கொலைக்கு நான் தான் பொறுப்பேன்னு போலீஸில் போய் சரண்டர் ஆக போகிறேன். என்னங்க நீங்க புரியாம எப்படிலாம் பேசுறீங்க? நீங்க ஜெயிலுக்கு போயிட்டு 14 வருஷம் கழிச்சு வருவீங்க. அப்புறம் எப்படிங்க நம்ம சந்தோஷமா வாழ முடியும்? எனக்கு
வாழ்க்கையை விட கொள்கை தான் முக்கியம். நான் பண்ண தப்புக்கு யாரையுமே தண்டனை அனுபவிக்க விட மாட்டேன். அதனால மண்ணுக்குள்ள புதைச்ச சண்முகத்தை தூக்கி வெளியே போட்டாச்சு. ஐயோ சாரி ஜெனி. இப்பதாங்க அவர் சொன்னாரு மண்ணுக்குள்ள புதைச்சிட்டு வந்துட்டேன்னு. கொஞ்சம் நிம்மதியா இருந்தேன், அதுக்குள்ள பிரச்சனையை தூக்கி வெளியே போட்டுட்டீங்களே. ஓ நல்லதுக்கு தான் பண்ணேன் ஜெனி. ஐயோ அவன் புதைஞ்சிருக்கிறதா எனக்கு நல்லதே. பாருங்க, உங்களால உங்க மொக்க பாலிசியால ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையே நாசமா போயிருச்சம்மா. என்னதான் பண்ண சொல்றீங்க? சரி, திரும்ப எல்லாருமே போயிட்டு புதைச்சிட்டு வந்துடலாமே. அடங்க மாட்டான் போல இருக்க சண்முகம். இவனை புதைச்ச இடத்துல ஒரு விலாங்கா மரத்தை நட்டு வச்சா நல்லா இருக்கும். ஐயோ, அந்த விளங்காத மரமும் வேணாம், விளங்காத பழமும் வேணாம்பா. அட விடுங்கப்பா, அந்த இயற்கையே இந்த சண்முகத்தை பார்த்துக்கும். எங்கெங்கயோ சுத்தி எல்லாருக்கும் டார்ச்சர் கொடுத்துட்டு கடைசியில இங்க வந்து அடங்கிட்டிய சண்முகம். போனா போது, உன்னை மன்னிச்சிட்டு நிம்மதியா இரு. கேப்டன் மண்வெட்டி இருக்குங்க. அப்பா மெதுவா பார்ட்னர். ஏன் அப்படி கத்திட்டு வர? என்னாச்சு பார்ட்னர்? என்ன ப்ராப்ளம்? உன் ஃபோனுக்கு என்ன ஆச்சு? நாட்டு சுமல் வருது. அப்படியா? ஒருத்தன் சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வந்தாயா? உன் படத்தை ஒண்ணு என்னென்ன ரேட்டுன்னு கேட்டாயா? என்ன சொல்ற? எனக்கு சொல்ல தெரியல. குத்து மதிப்பா சொல்லி விட்ட 25,000. அப்படியா? எல்லாத்தையும் வந்து வாங்கிக்கிறேன்னு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாயா? நீ சொன்ன மாதிரி என்ன லட்சாதிபதி ஆக்கிட்டியா? சந்தோஷம் பார்ட்னர். ஒன்னும் ஃபீல் பண்ணாத, கடை வாடகையை கொடுத்துரு. வேற என்னென்ன கடன் இருக்கோ எல்லாத்தையும் கொடுத்துரு. நீயே வச்சிரு, நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன். நீ போ பார்ட்னர். நாங்க குளிச்சிட்டு தான் சாப்பிட முடியும். நீ கிளம்புப்பா. நீ கிளம்பு. நீ போ பார்ட்னர், நான் வந்துருவேன். ஓகே பார்ட்னர், வந்துறேன். கடைக்கு வந்து நான் வெயிட் பண்றேன். போ போ. வாங்க கேப்டன். பார்ட்னர் கடையில போய் ஒரு டீ சாப்பிடலாம். இனிமே இங்கிலீஷ் பேப்பர் படிக்க கற்றுக்க வேண்டியதுதான். வாங்க கேப்டன். எல்லாருக்கும் டீ போடுப்பா. இன்னைக்கு தான் கடைசியாக உங்களுக்கு டீ போட போகிறேன். இனிமேல் எல்லாம் ஸ்டாஃப்ஸ் தான். சூப்பராக போட்டாஸ் தானே உங்களுக்கு. அப்பா, இப்போ தான்ப்பா டீயே நிம்மதியாக குடிக்க முடியுது. அப்பா, காலையில இருந்து எவ்வளோ டென்ஷன். சார் வணக்கம். சார் வணக்கம்பா. ஒரு டீ ஒன்று போடு. கேப்டன் வணக்கம். கேப்டன் கேப்டன் வணக்கம் இன்ஸ்பெக்டர். வணக்கம். இந்தாங்க சார். சார் சொல்லுங்க சார். ஆமா சார், பிரேம்குமார் இன்ஸ்பெக்டர், லா அண்ட் ஆர்டர் சார். சார் இந்த ஊர் ஒரு அமைதி பூங்கா சார். அப்படியா சார்? சார் ரெகுலர் செக்கப் இருக்கு சார். 2 ஜென்ஸ் 2 லேடிஸா சார்? போட்டோ வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க சார், நான் பார்த்துக்கிறேன் சார். விசாரிச்சு ரிப்போர்ட் அனுப்பிடுறேன் சார். ஓகே 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 சார். வணக்கம் வணக்கம் சார். சுற்றிக்கிட்டு இருந்தோம். இது வேற என்ன சார் ஒரே டென்ஷனாக இருக்கீங்க? யோ மனோ, நம்ம இந்த ஊரில் இருக்கோம். நம்ம ஊரில் என்ன நடக்குதுன்னு நமக்கே தெரியல பாரு. சென்னையில் இருக்கவங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. ஒருவேளை சேட்டலைட்டில் பார்த்துருப்பாங்களோ? என்ன சார், எதோ சீரியஸா சார்? ஏதோ ரெகுலர் ஒயிட் கிரைம் அஃபெண்டராம். பணத்துக்கு ஆசைப்பட்டு நம்ம கொட்டையூர் காட்டில் புதைச்சிட்டாங்களா? சென்னையிலேருந்து ரீட்டா வருதான் சார்.
பொம்பளை போலீஸா சார்? யோ நீ வேற ரீட்டான்றது மோப்ப நாய் பேரியா? அதான்யா தமிழ்நாட்டையே நடுங்க வச்ச ரயில்வே ஸ்டேஷன் மர்டர் கேஸ் இருக்குல்ல, அதுல முக்கிய துப்பு கொடுத்ததே அந்த நாய் தான்யா. எதுக்கும் நீ கொஞ்சம் அலர்ட்டா இருந்துக்க. இதுல ஒரு பிச்சைக்காரன், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், 2 ஜென்ட்ஸ் 2 லேடிஸ் உடந்தையா இருக்கிறதா சந்தேகப்படுறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வாட்ஸ்அப்ல அவங்க போட்டோ வருது, பாத்துக்க. யாரா இருந்தாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது சார். உங்ககிட்ட இருந்து யாராவது தப்பிக்க முடியுமா சார்? இந்தா அக்கௌண்ட்ல வச்சுக்க. தெரியுமே உங்க லட்சணம். நான் என்ன பேங்க நடத்துறேன் உங்க அக்கௌண்ட்டை வச்சுக்கிறதுக்கு? விவசாயி ஆக்கி விட்டானுங்க வேட்டைக்காரன. என்ன பண்ண போறோம்னே தெரியல. போலீஸ் வேற விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நீங்களாம் பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அம்மா போய் எடுத்துட்டு வாம்மா. சபா தப்பே பண்ணாம இப்படி போய் மாட்டிக்கிட்டோமே. இவங்களையும் காப்பாத்தணும், நம்மளும் மாட்டிக்க கூடாது. எத்தனை வாட்டி தான் மாறி மாறி தோன்றது புதைக்கிறது. பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். உனக்கு என்னப்பா தோணுது? இனிமே நீங்க முயல் கறிக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு தோணுது. அதை கேட்கலப்பா. நீ வேற டைமிங் தெரியாம சீன் போட்டுக்கிட்டு இருக்க. அந்த டீ கடையில போலீஸு, பிச்சைக்காரன், ஷூ, டெட் பாடி, மோப்பனாயின்லாம் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தார்ல, அதை கேட்டா நீ என்னப்பா? நீங்க அமைதியா இருந்தா போதும். அந்த இன்ஸ்பெக்டர் பீஸ் ரேட்டுக்கு பில் போடுறவன் தான். ஒன்றும் பெருசா கண்டுபிடிச்சிட மாட்டான். அப்படியே அவனுக்கு கேஸ் தேவைப்பட்டாலும் அந்த பிச்சைக்கார மேல பொய் கேஸ் போட்டு தூக்கி உள்ள போட்டுருவான். இப்போ அது மாதிரி பண்றதெல்லாம் கஷ்டம்ப்பா. ஏன்னா ஊரை சுத்தி தெருவுக்கு தெரு கேமரா வச்சிருக்காங்க. கையில செல்போன் வச்சிருக்கவங்க எல்லாம் இன்னைக்கு மீடியாக்காரன் ஆயிட்டாங்க. நம்ம வேற மண்வட்டியும் கையுமா ஊர் பூரா சுத்திக்கிட்டு இருந்தோம். இந்நேரம் எல்லா கேமராலையும் மாட்டியிருப்போம். விட்டா நீங்களே காட்டி கொடுத்துருவீங்க போல இருக்கே. இல்லப்பா, அந்த போலீஸ்காரன் பார்த்த பார்வையே சரியில்லைப்பா. அதான் பயமா இருக்கு. ஒருவேளை பேப்பர்காரன் கொலை நடந்த இடத்துக்கு மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு கேப்டன் வீட்டுக்கு சென்று அவரை கவ்வி பிடித்ததுன்னு சொன்னான்னு வச்சுக்க. அதை யோசிச்சாதான்ப்பா எனக்கு பயமா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான்ப்பா சந்தோஷமா இருக்கேன். நீங்க நெஜ கேப்டனா இல்ல டுபாகூர் கேப்டனான்னு எனக்கு டவுட்டா இருக்கு கேப்டன். சரி ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? வெயிட் நான் ஒரு ஐடியா சொல்றேன். ஏங்க சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். மொத்த பிரச்சனைக்கும் நீங்க தானே காரணம். பேசாம காட்டுக்கு போய் மிளகா பொடி தூவி விட்டுடலாமா? எது மிளகா பொடி தூவுறதா? அதெல்லாம் இப்ப பழக்கி விட்டாங்கம்மா. மிளகா பொடி தூவுனவனை கூட இப்ப கண்டுபிடிச்சிடுறாங்க. நீங்க வேற. வெயிட் கூகுள்ல ஒரு ஐடியா போட்டிருக்காங்க. கூகுளா நம்ப முடியாது நீ. அப்படி இதுல என்னதான் போட்டிருக்குன்னு கொஞ்சமாவது கேளுங்களேன். ஏமா சொல்லுமா சொல்லு. என்ன சொல்றீங்க? என்னத்த கேட்கறது, நான் என்னத்த சொல்றது? எத்தனை தடவை தான் தோன்றது, எத்தனை தடவை தான் புதைக்கிறது? 10 கொலை பண்ணவன்லாம் ஜம்முன்னு சுத்துறானுங்க. கொலையே பண்ணாத இந்த கேப்டன் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறேனம்மா. அப்பா. உல்லாச உலகம் எனக்கே சொந்தம். டயட 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 டயட. உல்லாச உலகம் எனக்கே சொந்தம். டயட 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 ஜெனி, இந்த ஸ்ப்ரே ஐடியா சரியா வருமா? கண்டிப்பா சரியா வரும். இது வரைக்கும் இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணி 236 பேர் தப்பிச்சிருக்காங்க. அப்படி என்ன ஸ்பெஷல் இதுல? இந்த ஸ்ப்ரேயை ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டோம்னா
ஓப்பன் நாயால மட்டும் இல்ல, வேற எந்த நாயாலையும் இந்த இடத்த விட்டு போக முடியாது. அப்படியா? ஆமா, அது ஜோடி தேடி அலைய ஆரம்பிச்சிரும். ஐயோ, சப்போஸ் பொம்பளை நாய் வந்துச்சுன்னா? ஆம்பளை நாயை தேடி அலைய போகுது. ஐயோ, நீயும் ஸ்ப்ரேயும் சரியா போச்சு. பிடிங்க கேப்டன். கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கப்பா. ஏப்பா, தொப்பி எடுத்து கொடுப்பா. சண்முகம் என்ன ரொம்ப நாளா ட்ரெஸ் சைன் பண்ணி கொடுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணா. ஆனா அவன் ஆசை இன்னைக்கு எப்படி நிறைவேறிருக்குன்னு பாத்தீங்களா? அம்மா, நான் பாட்டில் எடுத்து இவன் மண்டையில அடிச்சேன். ஆனா காயமே காணுமே. ஓ, அதுவா? பிளாக் மேக்கப் போட்டு மேட்ச் பண்ணி வச்சிருக்கேன். என்னம்மா, ரெடி ஆயிடுச்சா? சீக்கிரம் சீக்கிரம். டேய், பேண்ட் எடுத்துட்டு வாடா. ஜெனி, சீக்கிரம் அந்த ரூமுக்கு தூக்கிட்டு போங்க. என்ன கார்ட்ஸ் விளையாடுங்க. ஜெனி, கதவை தரங்க. ஹரி இருக்காரா? சொல்லுங்க சார். ஹரி இருக்காரான்னு? இருக்கார் சார். கூப்பிடுங்க. ஹரி, உன்னை பார்க்க இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. நான் ஒரு 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன் சார். ஒரு 2 மினிட்ஸ்ல வரேனா சார்? அவர் ஏன் வெளியே வரணும்? நான் உள்ள போறேன். தள்ளுங்க. வணக்கம் பா. வாங்க சார். வணக்கம் கேப்டன். வணக்கம். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? இன்னைக்கு ஃபுல்லா எங்க இருந்தீங்க? இங்கே தான் சார் இருந்தேன். காட்டுக்கு எங்கேயும் போனீங்களா? இல்லையே, காட்டுக்கெல்லாம் எங்கேயும் போகலையே. நீங்க காட்டுக்கு போயிருக்கீங்க, அதுக்கு உண்டான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. இல்லை சார், நான் காட்டுக்கெல்லாம் போல. இதுல டேட்டு போட்டிருக்கீங்க, இன்னைக்கு டேட்டு பாருங்க. ஓ, இதுவா சார்? நான் ஒரு ஓவியம், போகிற இடத்துலாம் வரைஞ்சிக்கிட்டே இருப்பேன். நல்லா வந்தால் பார்ப்பேன், இல்லைன்னு வைங்க இதை குப்பை மாதிரி கசக்கி அப்படியே தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். நான் ஏதாவது வந்து கவிக்கிட்டு போய் போட்டிருக்கோம். அப்போ நீங்கள் காட்டுக்கு போகல? அதான் போகலன்னு சொல்கிறேன்ல, திருப்பி திருப்பி அதே பேசிட்டு நின்றுட்டு இருக்கீங்க. எது கோப்பறீங்க? போகல, அவ்வளோதானே, விட்டுருங்க. அப்போ நான் போயிடுறேன். நான் போலீஸா அவன் போலீஸானே தெரியல. கத்தி சமாளிச்சிட்டான். சண்முகம், நீ சங்கடம்டா. ஐயோ, வாங்க வாங்க, யாரும் இல்ல. சீக்கிரம் வாங்க வாங்க. கோமதி, கதவை மூடிட்டு வாங்க. ஜெனி, நீ போமா, யாராவது வராங்களான்னு. நீங்க வாங்க, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன்.
வண்டி ஏதோ வர மாதிரி இருக்கு. நான் பார்க்குறேன். அப்படிதான் டக்குன்னு பாருப்பா, மலையில இருந்து உருட்டிடுவோம். சீக்கிரம் பாருப்பா. கேப்டன், ஒரு கார் வருது. அநேகமாக அது மெட்ராஸ் போகுதுன்னு நினைக்கிறேன். அப்படியா? எதுக்கு நிறுத்துறான்? கேப்டன், என்னப்பா? காரை ஒருத்தர் நிப்பாட்டிட்டு உச்சா போக போறான்னு நினைக்கிறேன். சரி, வண்டியை பார்த்தா சென்னை வண்டி மாதிரி தான் தெரியுது. அதுக்கு என்னப்பா? நம்ம ஒன்று பண்ணலாம். இந்த பணத்தை தூக்கி அந்த வண்டியில் போட்டுடலாம். சரியா? எதுக்குப்பா? நம்ம இந்த பணத்தை ஏலகிரி மலையில் தூக்கி போட்டோம்னா அது ஏலகிரியிலே தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம் சொல்லுங்க? எப்பா, ஏதாவது பிரச்சனை வரப்போகுதுப்பா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது கேப்டன். ஹரி, ஏதாவது ஆயிட போகுது. யோசிச்சு தான் பேசுறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நான் பார்த்துக்கிறேன். கேப்டன், நீங்க உடனே போய் கார் கதவை சரிப்பா. கேப்டன், வாங்க. சீக்கிரம் கேப்டன். திரும்பி பக்கம் ஓடிடுவோம். சீக்கிரம் ஓடு. ஏதோ கார் வர மாதிரி தெரியுது. போய் நிறுத்திங்க அதை. ஏய் நிறுத்து. ஏய் நிறுத்து. ஏய் அப்படியே நில்லு. யோ, நீ டிக்கில போய் பாரியா. வண்டி ஆஃப் பண்ணு. சொல்லுங்க சார். எங்க இருந்து வர? ட்ரங்க் அண்ட் டிரைவா? எங்க ஊது? அதான் ஸ்மெல் வருது. இல்ல சார், பின்னாடி யாரு? அடிக்கல சார். இவன் யாரியா? யாரு சார்? யாரும் இல்ல சார். ஐயோ தெரியல. யாரும் இல்லையா? சார், ஏதோ தப்பு இல்ல பண்றேன்னு சார். நினைக்கிறேன். சார். வெளியே வாயா. என்ன உன் வண்டியில இருக்கான்னு தெரியலன்ற. இவன் எப்படி இங்க வந்தான்? ஏய் வெளியே வா. ஏய் இவன் யாருன்னு பாரு. கதவு தர. யார் இவன்? சார் சத்தியமா தெரியல சார். சார் சம போதையில இருக்கான் சார். டேய் எந்திரா. திருட்டு வண்டியாடா? இல்ல சார். செத்துட்டா சார். செத்துட்டாடா? டேய் கொன்னுட்டியா? சார் நான் கொலைலாம் செய்யல சார். இதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்ல சார். தயவுசெய்து என்ன விட்டுருங்க சார். கொலைய பண்ணிட்டு கார்ல சார் இல்ல சார். இல்ல சார். நான் சொன்ன கேளுங்க சார். எதுக்குடா இவ்வளவு அடி வாங்குற? ஒழுங்கா உண்மை சொல்லி தொலைய வேண்டியதுன்ற கொலைகாரன் நாய. நான் தான் முதடி அடிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாமே சொல்றேன்னு சொன்னேன் சார். நீங்க தான் கேட்கவே இல்லை. அது பழக்க தோஷம். அக்யூஸ்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டா எனக்கு விசாரிச்ச திருப்தியே இருக்காது. ஒழுங்கா சொல்லு. சண்முகம் அவன் மண்டையில் முடியலனாலும் ஃபுல்லாக மூளை சார். ரொம்ப நேர்மை. ஏமாத்துறவங்கிட்ட கூட சொல்லிட்டு தான் ஏமாத்துவான். பொருளை தொலைச்ச இடத்துல தான் தர முடியும். சதுரங்கவேட்டில் தொலைச்சேன். சதுரங்கவேட்டையில் தான் சம்பாதிச்சேன். நான் முட்டாள்தான். எனக்கு மூலக்காரன் தேவைப்பட்டுச்சு. சண்முகம் வந்தான். புதுசு புதுசாக யோசனை சொன்னான். ஆமை முட்டையிலிருந்து ஆயில கூட்டுற ஆயின்மெண்ட்டு, குதிரை முடியில் இருட்டு மருந்து, இப்படி விதவிதமாக பண்ணிகிட்டு இருந்தோம். எங்களுக்கும் பெரிய நெட்வொர்க் சார். எங்களுக்கு ஏசி, டிசி, டிஎஸ்பி எல்லாம் உண்டு. எங்கள் டிஎஸ்பியும் இங்கே தான் இருக்காரு. செலவுக்கும் அவர் தான் கொடுப்பாரு, ஷேரும் அவர் தான் கொடுப்பாரு. ஒரு பெரிய ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு இங்கே வந்தோம். ஊரில் ஒரு முக்கியமான வேலை இருக்குன்ட்டு போனான். திரும்ப வந்தான். என்ன குரு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. குரு, இங்கே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனை? கொஞ்சம் வேலை இருக்கு. அதனால் என்னுடைய பங்கை இப்பயே பிரித்து கொடுத்துரு. பங்கா? இங்கே எப்படி பிரிக்க முடியும்? எங்கே ஆரம்பிச்சோமோ அங்கே போய் முடிச்சுப்போம். சென்னைக்கு போவோம், அங்கே போய் பிரிச்சுப்போம். என்கிட்டே வா குரு.
இது ஏன் ஊரு. நான் இல்லைன்னா உன் காரு இங்கிருந்து நகராது. நான் இல்லைன்னா இந்த டீல் முடிஞ்சிருக்குமா? நான் இல்லைன்னா டிக்கியில் இவ்வளவு பணம் வந்திருக்குமா? நான் இல்லைன்னா சரோஜா சல்ஜா பண்ணிருப்பியா? இல்ல நான் இல்லைன்னா செத்துட்டான். பாடியை கொண்டு போய் பாடியை கொண்டு போய் யாருக்கும் தெரியாம காட்டுல போட்டேன். சென்னைக்கு கிளம்புறப்ப ஹலோ, எங்கடா இருக்க? எங்க இருக்கன்ன பேசுறது தெளிவு பேசு. எங்க இருக்க நீ? இப்ப என் வண்டி போட்டு இந்த பெண்ட்ல கொஞ்சம் மாட்டிச்சு. உடனே நீ வா, இல்லைன்னா வேற ஒரு ஆள் அனுப்பு. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்காதடா, நான் சொல்றது மட்டும் செய். ஒரு மெக்கானிக்கை கூட்டு வா, இல்லை நீ வா. உடனே வா, இல்லை அனுப்பு. உடனே அனுப்புடா. கொஞ்சம் சீக்கிரம் எல்லா வேலையும் நடக்கணும் பாரு. மெக்கானிக் ஷாப்பில் விட்டுட்டு டைம் பாஸுக்கு ஊர் சுற்றிட்டு இருந்தேன். டெட் பெட் வித்து யாராவது பேசுகிறாங்களான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். யாருக்கும் சந்தேகம் வந்த மாதிரி தெரில. கார் ரெடியாகி கிளம்பிட்டேன். அப்போ தான் நீங்கள் பிடிச்சிங்க. கொன்னது நான் தான். ஆனால் காருக்குள்ளே பாடி எப்படி ஒன்றுமே தெரில சார்.
எல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு. தீதும் நன்றும் பிறத்தர வாரா. ஏலகிரியில் நடந்த கடத்தல் மன்னன் சண்முகம் கொலையில் அவனது தொழில் கூட்டாளி வெஸ்டர்ன் சாமி தான் குற்றவாளி என்பது உறுதிப்படுத்தப்பட்டு வெஸ்டர்ன் சாமி சிறையில் அடைக்கப்பட்டான். அவனது வாக்குமூலத்தில் சில அரசு அதிகாரிகளும் கடத்தல் தொழிலில் ஈடுபட்டு வந்தது அம்பலமாகியுள்ளது. தமிழகத்தில் நடந்து வரும் கடத்தல் குற்றங்களும் கொலைகளும் மிகவும் வருத்தமளிக்கும் செய்தியாக மாறி வருகிறது என்று அமைச்சர் திருநாவுக்கரசு தெரிவித்தார். ஐயோ, மறுபடியுமா?